Hi friends, Assalamu alaikum. இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி க்ரீன் சில்லி பீஃப் மசாலா. ரொம்ப டேஸ்டான டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 12 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, இஞ்சி இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா 5 பச்சை மிளகாய் வரைக்கும் எடுத்துக்கலாம். இது நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ குக்கரில் நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானோடனே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் நான் உரித்து ஆட் பண்ணியிருக்கேன். முழுசாகவே ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய், அது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/4 கிலோ பீஃபையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். அது கூட ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கலாம். பீஃப் பாருங்கள், குக் பண்ணியாச்சு. ஆயிலாக நல்லா செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியில் தூவி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளுங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. பட் ஆனால் நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இதில் நம்ம சில்லி பவுடர், மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை. எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இதை செஞ்சுருக்கோம். வெறும் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, அவ்வளோதான். பட் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிரேவி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த க்ரீன் சில்லி பீஃப் மசாலாவை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Bye. Assalamu alaikum and take care.